கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணையுள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரோம் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, விடியலை நோக்கி காத்து கொண்டிருக்கும் உன் நல்ல எண்ணங்கள் யாவும் விரைவில் நிறைவேறும். என்ன அமக்களமாக கொடுத்தார்ல, ஒரு பிரமாதமான அருள் வாக்கு. எந்த முடிவுக்காக நாம் காத்திருக்கிறோமோ நல்ல எண்ணத்தோடு நாம் காத்து கொண்டிருக்கும் முடிவு விரைவில் நிறைவேற்றி தருவேன்னு பாபா பிரமாதமான அருள் வாக்கு கொடுக்கிறார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்றைக்கி நமக்கு 2 அற்புதங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அதோடு கூட பிரமாதமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்கார் நிறையா. அந்த 2 அற்புதங்கள் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியை சேர்ந்த சகோதரி கீதா அவர்களுக்கு அமர்க்களமான அற்புதம். நம்முடைய எபிசோட்ஸு இன்னொருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனாக அமையுது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதான் உண்மை இல்லையா? நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு பதில் பிரமாதமாக கொடுக்குறார். நம்ம எபிசோடு மூலமாக சகோதரிக்கு அற்புதமாக பதில் கொடுத்தார். அதோடு நிப்பாட்டாமல் சச்சரிதத்தில் உனக்கு பதில் இருக்கிறதுன்னு சகோதரி உணர்த்தி சச்சரிதத்தை பிரித்து பார்க்க வைத்து அற்புதமாக பதிலை கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற விஷயம், சச்சரிதம் நம்மோடு பேசும். சச்சரிதம் இருந்தால் பாபா நம்மோடு இருப்பதற்கு சமம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி 2 அற்புதமே சச்சரிதம் ரிலேட்டடாக தான் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்படி பிரமாதமான சகோதரி கீதாவுக்கு புரிந்த அற்புதம் இப்படி டாப்னா, அடுத்த அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ஹேமா அவர்களுக்கு. தந்தைக்கு திடீர்னு காலில் ப்ராப்ளம், இடுப்புக்கு கீழே பிளட்டு சர்க்குலேட் ஆக மாட்டேங்குது. சகோதரிக்கு அழகாக பாப்பப்பாய் வருது நம்ம கோபுரம் டிவியோட எபிசோட்ஸு. அதில் சச்சரிதம் படியுங்கள் நான் சொன்னது அழகாக சகோதரிக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். சகோதரி சச்சரிதத்தை கையில் எடுக்கிறார்கள். என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர்! அமர்க்களந்தான். சச்சரிதம் நம்மோடு இருந்தால் சாய்நாதர் நம்மோடு இருப்பதற்கு சமம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லைங்களா? அதை மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். இந்த 2 பிரமாதமான அற்புதங்களோடு என்ன அப்டேட்டுங்க, பிரமாதமான அப்டேட்ஸ். இந்த முன்னோர்கள் பூஜைக்கும் குலதெய்வ பூஜைக்கும் என்ன அப்டேட் கொடுத்துருக்கார் சாய்நாதர். எத்தனை சகோதரிகள் ஃபோன் பண்ணி என்கிட்ட தேங்க்ஸ் பண்ணிங்க, அண்ணா பிரமாதம், இது நடந்தது அது நடந்தது எல்லாம். அதாவது 2 வருடங்களுக்கு முன்னால் இந்த பூஜையை கையாண்ட ஒரு சகோதரி சொன்ன ஒரு அற்புதமான தகவல், அதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அடுத்து நம்ம அகண்ட தீபம் பற்றி மதுரையைச் சேர்ந்த சகோதரி மேகலா அவர்கள் என்ன ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அண்ணா ஒரு அற்புதமான பூஜை எதுன்னு கேட்டிங்கன்னா, அகண்ட தீபம் ஏற்றுறதுன்னா அதை ஏற்றினால் சகல நன்மைகளும் கிடைக்கிறதுன்னு சகோதரி பிரமாதமான அப்டேட் சொல்கிறாங்க. அது அவங்க குரல்லே நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான அற்புதங்களோடும் அப்டேட்டுகளோடும் சாய்நாதர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் கன்னியாகுமரியை சேர்ந்த சகோதரி கீதா அவர்களுக்கு அமர்க்களமான அற்புதம். சகோதரி ஆரம்பிக்கும் போது ஆனால் மிகப்பெரிய அற்புதம் செய்தார். அந்த பெரியங்கிறதுல ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க சகோதரி. மிகப்பெரியன்னு சொன்னாங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா பாபா செய்தால் அப்படி தான் செய்வார், அமர்க்களப்படுத்துவார். நம் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதங்களை புரிவதற்காகத்தான் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? சகோதரிக்கு என்ன அற்புதம் நடந்தது, உண்மையிலே அமர்க்களம். இது எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுன்னு தெரியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் சச்சரிதம் இருக்கிறதுங்கிறத நமக்கு பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு பெரிய புரிதல் கிடையாது சாய்நாதர் மேலே. சென்ற வருடம் வரை 2025 நவம்பர் வரைக்கும் சாய்நாதர்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமே தவிர யார் என்ன டீட்டெயில் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது சகோதரிக்கு. அன்று எதேச்சையாக சகோதரி பொற்றையடி ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அதுதான் சாய்நாதர் அழகாக ஆட்கொள்வார். போய் உக்காந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி மனதிற்குள் கிடைத்ததுன்னு சொல்கிறாங்க சகோதரி. ஆனால் அப்படி ஒரு அமைதி கிடைத்ததுன்னா, எங்கேயோ ஒரு சேஃபான இடத்துல நான் உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. நான் உண்மை சத்தியம்.
பாபாவின் முன் உட்கார்ந்தால் அப்படி தான் இருக்கும். அதுவும் இந்த பொற்றையடி ஆலயம் பிரமாதமாக இருக்கும். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நாகர்கோயிலில் அந்த கன்னியாகுமரி பார்டரில் அந்த பொற்றைன்னு ஒரு சின்ன குன்று மாதிரி மலை மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே அந்த ஆலயம் இருக்கும். அதான் பொற்றையடி. அந்த ஏழை பேர் பொற்றையடி. அங்கே இருக்கிற சாய்நாதர் அற்புதமான சாய்நாதர், பிரமாதமாக உட்கார்ந்துருப்பார். அந்த ஆலயத்துக்கு போனவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது அழகாக புரியும் உங்களுக்கு. நம்பி அவருடைய பாதங்களில் நம்முடைய பிரச்சனைகளை ஒப்படைக்கலாம். நமக்கு அருளாசி வழங்க காத்து கொண்டிருக்கிறார் பொற்றையடிநாதர். பிரமாதமான தரிசனம் சகோதரிக்கு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னா அந்த அமைதியோடையே நான் வீட்டுக்கு வந்தேன். பாபாவை பற்றி நிறைய தெரிந்து கொண்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பாப்பாபாய் வந்தது கோபுரம் டிவி, நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சி. நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னா நான் உங்களுக்கு ரொம்ப ஃபேன்னா நானும் சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க. அற்புதமாக பாபாவின் அற்புதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அக்காவுக்கு ஒரு வீடு வாங்கன்னு முடிவு பண்ணுவேண்ணா. நானும் அக்காவும் 2 பொண்ணு தான் அப்பாவுக்கு. நாங்கள் அக்காவுக்கு ஒரு வீடு வாங்கன்னு முடிவு பண்ணோம். எங்கள் தெரு பக்கத்துலேயே ஒரு வீடு கிடச்சிது. அவங்க அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க. அந்த பசங்க இருக்காங்க, அந்த பொண்ணு பையன்லாம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் விற்றுட்டு நாங்கள் ஃபாரின் போய் செட்டில் ஆக போகிறோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு அட்வான்ஸை கொடுத்தாச்சு. பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் லெவல் வரைக்கும் போயிடுச்சு. அந்த லெவல் வரைக்கும் போனால் ஒரு சிக்கல் அந்த இடத்துல ஆரம்பிக்குது. இந்த சொத்து இவங்க அப்பா அம்மாவோடது இல்லை, பாட்டியோடது. அதனால் லீகல் ரைட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதை அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. இப்போ அதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா ஒரு புது பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இந்த அட்வான்ஸ் கொடுத்த அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டு நேராக பொற்றையடி பாபா ஆலயத்திற்கு சென்று அவர் பாபாவின் பாதங்களில் ஒப்படைத்து, இதுதான் கரெக்டான வழிமுறை. பாபாவின் பாதங்களில் கொண்டு போய் அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு, பாபா இந்த வீடை பக்காவாக பண்ணி கொடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு அதை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா, லீகலையர் வந்தது. அப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனையும் எங்களோடு வந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க மட்டும் வாரிசு இல்லை, இன்னும் நிறையா இருக்காங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. நாங்கள் இந்த வீடை விற்கிறதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இது புது தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஆசைப்பட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணி அட்வான்ஸ் வேறு பெரிய தொகையை கொடுத்துருக்கோம். அப்புறம் நாங்கள் வீட்டில் எல்லாம் முடிவு பண்ணி நேராக அந்த குழந்தைங்கள்ட்ட போய் பேசி அமௌண்ட்டை திருப்பி வாங்கிடுவோம், நமக்கு இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி நேராக அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுனா, அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டோம் நாங்கள் விசாவுக்காக, எங்கள்கிட்ட பணமே கிடையாது, நீங்கள் வீடு தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் சால்வ் ஆகும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நான் நேராக பாபாவின் பாதங்களை கெட்டியாகப்படுத்தி கொண்டேன். எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, நீங்கள் மட்டும்தான் பாபா. இந்த வீடு எங்களுக்கு தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு பெற்றுக் கொடுங்கள், எங்களுக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்கள் பணத்தை சேஃபாக எங்கள்கிட்ட திருப்பி பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கி 450வது எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா, எனக்கு பாபா அந்த எபிசோடு மூலமாக என்கிட்ட பேசினார். அதில் ஒரு சகோதரி அவருடைய மகனை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர் ஒரு பெரிய தொகையை நண்பருக்கு கொடுத்துருந்தார், நண்பர் இறந்து போயிட்டார். இந்த பணம் எப்படி திரும்பி வரப்போகுது இல்லை வரவே வராதான்னு நினச்சா, பாபாவின் ஆசீர்வாதத்தோடு சகோதரி அப்படி ஒரு பூஜை பண்ணாங்களே அந்த சகோதரி, அந்த 450 எபிசோடில் பணம் திரும்ப கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதத்தை என் கண்களில் காண்பித்தார் சாய்நாதர். எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஒன்று நமக்கு இடம் கிடைக்கும், இல்லை பணம் திரும்ப கிடைக்கும். இதுதான் பாபா பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காரு, நம்ம பாபாவை நம்புவோம் அப்படின்னா. இங்கே பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்த பசங்களும் எங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆகிற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. என்னடா அது இப்படி ஒரு திருப்பம் மேலே திருப்பம் வந்துக்கிட்டு இருக்குது, நம்ம பாபாட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டுன்னா, நான் பாபாவை வணங்க ஆரம்பித்த நாளிலிருந்து நம்ம கோபுரம் டிவியில் நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சு வணங்குறது வழக்கம். அன்றும் ஒரு பேப்பரை பேனா எடுத்து பாபாக்கிட்ட லெட்டர் எழுதுகிறேன். அப்பா, எனக்கு இந்த இடத்த நீங்கள் முடிச்சு கொடுக்கணுன்னா முடிச்சு கொடுங்க, இல்லை இந்த பணத்தை திரும்ப பெற்றுக் கொடுங்கள், இது 2ல் நீங்கள் ஏதாவது ஒன்று எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எழுதி அப்பாவோட பாதத்தில் ஒரு குட்டி விக்கிரகம் தான் வச்சுருக்கேன்னா அது பாதத்தில் வச்சுட்டேன். நான் வச்சுட்டு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன். அப்பா இதை நீங்கள் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பிரச்சனை மேலே அப்படி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. காவல்துறை வரைக்கும் போயிடுச்சு இந்த பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எங்களை தலைகுனிவை ஏற்படுத்தலை, எதுவுமே நடக்கலை. அவங்க ஃபேமிலிக்குள்ளே பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது.
எனக்கு கண்களில் கண்ணீரோடு தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். 2.5 மாதங்களாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பாட்ட தான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் நம்ம கோபுரம் டிவியில் இந்த 5 விளக்கு பூஜையை பற்றி பார்த்தேன். இதற்காக ஒரு 5 விளக்கு பூஜை செய்வோம். அப்பா நீங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 5 விளக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தேன். 5 விளக்கு பூஜை செய்யும்போது நான் ஸ்தவன மஞ்சரி படிக்கிறது வழக்கம். அதோடு கூட சச்சரிதம் படிப்பது வழக்கம். இதெல்லாம் செய்யணும். 5 விளக்கு பூஜை சும்மா அப்படி மேம்போக்க செஞ்சிடக்கூடாது. ஸ்தவன மஞ்சரி படித்தால் அதிக பலன் இருக்குதுன்னு சொல்லி நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்காங்க. சச்சரிதம் படித்தால் நிறைய பலன் கிடைக்கிறதுன்னு நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த 5 விளக்கு பூஜை செய்கிறவங்க ஒரு முறை ஸ்தவன மஞ்சரியும் படித்து ஒரு சாப்டர், ஏதாவது ஒரு சாப்டர் ரேண்டமாக ஓப்பன் பண்ணி ஒரு சாப்டரை படிச்சிருங்க. பாருங்கள் சகோதரிக்கு என்ன பதில் கிடைத்தது பாருங்கள். அதுக்காக தான் நான் படிக்க சொல்கிறேன். நான் சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு அப்போ 5 விளக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ சச்சரிதம் படிக்க போகிறேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சச்சரிதத்தை மார்போடு அணைத்து அப்பாவிடம் கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அப்படி பிரித்தேன்னா சாப்டர் நம்பர் 43, 44 என்ன பதில் கொடுத்தாருண்ணா சாய்நாதர், அமர்க்களப்படுத்தினார்ண்ணா. இப்போ அந்த பதிலை சகோதரி குரல்லே கேட்போம். நான் அப்படியே இருக்கேன், லைவ்லேயே இருக்கேன். சகோதரி குரலில் அந்த பதில் வரும். சச்சரிதமில் அவங்க என்ன படித்தாங்கன்றதை நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ நான் சச்சரிதத்தை எடுத்து வச்சுட்டு நெஞ்சோடு சேர்த்து வச்சுட்டு அழுறேண்ணா. சாயப்பா என்கிட்ட ஏதாவது பேசுங்க சாயப்பா. அப்போ சாயப்பா எனக்கு மகா சமாதி அடைகிற அந்த இதில் இருந்து எனக்கு பேசுனாங்கண்ணா. அத்தியாயம் 43, 44 பேஜ் நம்பர் 411 இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அது மூலம் சாயப்பா என்கிட்ட பேசினாங்க. பாபாவின் அகத்தூண்டுதலால் மறுசாராரிடம் ஒரு கருத்து மாற்றம் ஏற்பட்டு அனைவரும் எதிர்ப்பின்றி ஒரே முடிவை ஆதரித்தனர். இது பாபா மகா சமாதி அடைந்ததில் இருக்கக்கூடியது. அண்ணா நல்லா படிச்சிருப்பீங்க, நான் எதுவும் சொல்ல தேவையில்லைன்னா. அந்த வார்த்தையை படிச்ச உடனே நான் அதை அப்படியே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா சாயப்பா சொல்லிட்டாங்க, அப்ப நமக்கு நடந்துரும். சச்சரிதம் இப்படி தான் பதில் கொடுக்கும். பிரமாதமா நமக்கு புரியுற மாதிரி பதில் கொடுக்கும். அப்படி புரியலைன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை விளக்கி சொல்கிறேன். நான் அற்புதமாக சகோதரிக்கு அந்த பதில் கிடைச்ச உடனே கண்ணீர் மல்க பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க. அப்பா நீங்கள் தெளிவான பதில் கொடுத்துட்டீங்க, இந்த விஷயத்தை அற்புதமாக முடித்து கொடுப்பேன் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிட்டீங்கப்பா. நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். நாங்கள் 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. 5 விளக்கு பூஜை முடிந்தவுடன் நான் ஸ்தவன மஞ்சரி படிக்கிறது வழக்கம்னா ஸ்தவன மஞ்சரி ஃபுல்லாக படிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். ஃபோன் ஒலிக்குது, எடுத்து பேசுகிறேன். தெரியாத நம்பர் தான். எடுத்து பேசுனா அவங்க லாயர் தான் பேசுகிறாரு. அவர் எனக்கு சொன்ன சந்தோஷமான செய்தி, அம்மா அந்த எதிர்பார்ட்டி சைன் போடுறதுக்கு தயாராகிட்டாங்க, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னாரு. எனக்கு அப்படியே கண்களில் கண்ணீர் கொட்டுது. அப்படியே எனக்கு ஏன்னா அப்பா எப்படி பதில் சொன்னார் இல்லையா, சச்சரிதம் மூலமாக உனக்கு இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி கொடுப்பேங்கிறத பிரமாதமாக சொன்னார். அதை முடித்தும் வைத்து விட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் அழகாக போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த வீடை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நம்பிக்கையோடு அவரை வணங்கும்போது, நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடிக்கும்போது சாய்நாதர் நமக்கு அருள் வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் சகோதரி சொல்கிறாங்க பிரமாதமாக இல்லையா. அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் துவண்டு போகக்கூடாது. எங்கள் அப்பா இருக்கார், எத்தனை சோதனை வந்தாலும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையே என் தைரியம் அப்படின்னு சொல்லி பழகுங்க இல்லையா. அதற்காக தானே பாபா அந்த ஸ்லோகத்தை எனக்கு கொடுத்தார். நான் அற்புதமாக அதை சொல்லிக்கொண்டே இருந்தேன். நம்பிக்கையை நம்முள் ஊட்டுவார் சாய்நாதர். அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்பிக்கை. பாபா சொல்கிற மாதிரி நம்பிக்கை தான் நம் பலம், பொறுமை தான் நம் ஆயுதம். இது 2 இருந்ததுன்னா போதும், எல்லாத்துலேயும் நம்ம கடந்து வந்துடலாம். எந்த இக்கட்டையும் கடந்து நம்ம பிரமாதமாக வந்துடலாம். இந்த பிரமாதமான அற்புதத்தை சகோதரி கீதாவிற்கு சாய்நாதர் செய்திருக்கிறார். அவங்க அக்காவுக்கு வீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்து கீதாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது பாபாட்ட. தாய்மை பெருசு வேண்டும். கீதா மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்க கீதாக்கள், நிறைய சகோதரியின் மகள்கள், நிறைய சகோதரிகள் இந்த தாய்மை பரிசிற்காக காத்திருக்கிறீர்கள். இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை அதற்காகத்தான். தாய்மை பரிசை அள்ளி கொடுங்கள் பாபா, அதான் சொல்ல போகிறோம். பாபா இப்படி தான் நீங்கள் செய்யணும், நீங்கள் அள்ளி கொடுக்க வேண்டும். நீங்கள் கிள்ளி கொடுப்பவரே கிடையாது, அள்ளி தான் கொடுப்பீர்கள். பிரமாதமாக கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ண போகிறோம். இந்த அற்புதம் இப்படி பிரமாதம்னா
அடுத்த அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ஹேமா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். எந்த இக்கட்டாக இருந்தாலும் என் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். பாபா தானே சொல்கிறார் இல்லையா? சச்சரிதத்தை படியுங்கள், சச்சரிதம் நமக்கு வழிகாட்டும், நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும், நம்முடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும். இன்றைக்கி நமக்கு அருள்வாக்கு கொடுத்தார் இல்லையா பாபா? விடியலை நோக்கி காத்து கொண்டிருக்கும் உன் நல்ல எண்ணங்களுக்கு விரைவில் நல்ல தீர்வு வரும்னார் இல்லையா பாபா? அந்த மாதிரி வரும் தீர்வு, அமர்க்களமாக வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அதான் சொல்கிறார் பாபா, எண்ணம் போல் வாழ்க்கை. அதானே உண்மை இல்லையா? நம்ம எண்ணம் சிறப்பாக இருந்ததுன்னா நம்ம வாழ்வும் சிறப்பாக இருக்கும். வாங்க சகோதரியின் அற்புதத்தை தரிசனம் செய்வோம். பிரமாதமான அற்புதம். சகோதரி ஹேமாவுக்கும் பாபாவின் மீது ஒரு பெரிய புரிதல் கிடையாது. தந்தைக்கு காலில் ஒரு காயம் வருது. மருத்துவர்கிட்ட வாங்கன்னு இந்த பெரியவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போகலாம் நீங்கள் ஒரு ஆள் சொல்லிட்டிங்கனாலே அவங்க வரவே மாட்டாங்க. போராட்டம் அவங்களோட நடத்தணும் நம்ம. அப்புறம் தான் வருவாங்க, கடைசியில் தான் வருவாங்க. அது ரொம்ப நல்ல பெரிய ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த மாதிரி தான் நிறைய பெரியவர்கள் இருக்கிறீர்கள். அவங்களாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க உங்களுடைய எண்ணங்களை. உடனே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்கன்னா உடனே கிளம்பி போங்க. நல்ல விஷயம் அது. யாருக்குமே தொந்தரவு இருக்காது அது மாதிரி டயத்தில். இப்போது சகோதரியின் தந்தைக்கும் அதுதான் பிரச்சனை. காலில் ஒரு காயம் வந்தது, அந்த காயம் பெருசாகிட்டே வருது. அப்பா வாங்கப்பா டாக்டர்கிட்ட போகலாம். சரி டாக்டர்கிட்ட போனால் அங்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் உங்களுக்கு காத்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 கால்களுக்குமே பிளட் சர்க்குலேஷனே இல்லை. மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் எதையும் சொல்ல முடியும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ போய் ஸ்கேன் பண்ணிட்டு வராங்க. ஸ்கேன் பண்ணிட்டு வந்தால் கீழே பிளட் சர்க்குலேஷனே இல்லை, கீழே வரவே இல்லை பிளட்டு. அப்புறம் எப்படி புண்ணு ஆறும் இல்லைங்களா? ரத்த ஓட்டம் இருந்தால்தான் காயங்கள் ஆறும். டாக்டர் சொன்னார் இம்மீடியட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்குக்கு நான் மருந்து கொடுக்குறேன், அப்பாவை சாப்பிட சொல்லுங்கள், கரெக்டாக சாப்பிட சொல்லுங்கள். அதில் அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆப்ரேஷன் தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகள் எழுதி கொடுக்குறாரு. அப்பா மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சகோதரி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக கோபுரன் டிவி பாப்பப்பாய் வருது. கோபுரன் டிவியில் சச்சரித சப்தாகம் பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்தது. இந்த சப்தாகம் நம்ம செய்தால் அப்பாவுக்கு நன்மைகள் நடக்கும், அப்படி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. உடனே சச்சரிதம் புத்தகம் வாங்கினாங்க. அண்ணா நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா 1 வாரம் டாக்டர் சொன்னார் இல்லையா, கரெக்டாக அந்த 1 வாரத்துக்குள்ளே சச்சரிதத்தை படித்து முடித்தேன். எனக்கு என்னமோ மிகப்பெரிய மன நிம்மதி, அப்பாவுக்கு எல்லாமே சரியாக போயிடுங்கிற நம்பிக்கை பிறந்துருச்சு எனக்கு. 1 வாரம் கழித்து அப்பாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். டாக்டர் சொல்கிறாங்க பிளட் சர்க்குலேஷன் ஆரம்பிக்கலை, ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு மிகப்பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. சரி அப்பா அவ்வளோ கர்மா வச்சுருக்கார் போல் இருக்குது, சரி ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அன்று ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் கோபுரன் டிவியில் நான் அதன் பிறகு பார்த்த எபிசோட்லலாம் ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பாவை தரிசனம் செய்தோம்னு நிறையா சகோதரிகள் சொல்கிறாங்க. எனக்கு அவரோட தரிசனம் கிடைக்குமா, அப்பா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கேயுமே அப்பாவை நான் பார்க்கவே இல்லை. எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்பா ஏன்பா நான் கூப்பிட்டு நீங்கள் வரலப்பா அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஸ்ட்ரெச்சரில் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடி அந்த மாடிப்படி, அந்த ஸ்லோப்பாக இருக்கும் இல்லைங்களா, மாடிப்படி இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரெச்சர் கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்லோப் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு கிட்ட வந்து நிற்கிறாங்க சகோதரி. மேலே தலையை தூக்கி பார்க்கிறார்கள். அதில் சாய் தளம் அப்படின்னு போட்டிருக்கு. சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. சாயின்னு போட்டு தளம்னு போட்டிருக்கு. அப்பா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களான்னு சகோதரியோட அப்படி உள் மனசு கேட்குது. அந்த சாய் தளம் அப்படி காற்றுல ஆடுதான். சகோதரி சொல்கிறாங்க அப்பா எனக்கு பதில் சொன்னார்ண்ணா, பிரமாதமாக பதில் சொன்னார்ண்ணா, இங்கே தான் இருக்கேன், ஏன் கவலைப்படுறேன், நான் என் பெயரிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்றதை எனக்கு நிரூபித்தார்னா. அப்பாவை கூட்டிகிட்டு நேராக ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டாங்க. நான் வெளியில் உட்காந்து சச்சரிதம் படித்து கொண்டே இருந்தேன். சச்சரிதம் இருந்தால் சாய்நாதர் நம்மோடு இருப்பதற்கு சமம். சச்சரிதம் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சு டாக்டர் வெளியில் வந்தார். அம்மா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் முடிச்சாச்சுமா, இன்னும் 1 வாரம் நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன், வீட்டுக்கு போங்க, 1 வாரம் கழித்து நீங்கள் திரும்பி வரணும்,
அப்போ பிளட் சர்க்குலேஷன் ஆரம்பமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும். என்னடா அது ஒரு புது குண்டை போடுறாரு. சரி, நம்மள்ட்ட தான் அப்பா இருக்காரே, நம்ம தொடர்ந்து சச்சரிதம் படிப்போம். அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சச்சரிதம் நான் தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தேன்னா, நான் பாபாவின் நாமங்கள் சொல்ல ஆரம்பித்தேன், சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஒரு வாரம் அழகாக போயிடுச்சு. மருந்தெல்லாம் சாப்பிட்டார், அப்பா எல்லாம் நடந்தது. இப்போ ஒரு வாரம் கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். நான் மனதார ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்பா, நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவேன், நல்ல ரிசல்ட்டு தான் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் கூட வாங்கன்னு சொல்லி அப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறேன். நேர டாக்டர் ரூம் கூட்டிகிட்டு போனோம். டாக்டர் செக் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் வெளில இருங்கன்னாரு. நான் தொடர்ந்து பாபாவின் மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து டாக்டர் கூப்பிட்டாரு. அம்மா, சந்தோஷமான செய்திம்மா, பிளட் சர்க்குலேஷன் ஆரம்பிச்சிருச்சுமா, இனிமேல் புண் ஆறுவதற்கு நான் மருந்து கொடுக்குறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னாரு. இந்த அற்புதத்தை நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன்னா, நான் இப்போ சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சச்சரிதம் படிக்கும்போது நமக்கு சாய்நாதர் அருள்மழை பொழிகிறாருங்கிறதுக்கு இந்த அற்புதம் ஒரு மாபெரும் உதாரணம். கரெக்டாக? அமர்க்கலமான விஷயம் இல்லையா? இந்த 2 சகோதரிகளுமே இந்த அற்புதம் நிகழ்ந்தால் நாங்கள் கோபுரம் டிவியில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமை இல்லையா? சாய்நாதர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு. சாய்நாதருக்கு நாங்கள் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 2 அற்புதம் அமக்களப்படுத்தினார் சாய்நாதர். இன்னைக்கு எந்த இக்கட்டாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் பாதங்களை பிடித்துக்கொள், நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு ஏதோ ஒரு சோதனை வந்தது, ஒரு கேள்வி கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா யாரையும் தேடி போகாதீங்க. இவர்கிட்ட கேட்டால் பதில் பிரமாதமாக சொல்லுவார், அவர்கிட்ட கேட்டால் பதில் சொல்லுவார், இவர் உள்ள சாய்பாபா இறங்கியிருக்காரு அப்படிலாம் இப்படி ஒரு குரூப் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் அப்படிலாம் பாபா மீடியேட்டர்லாம் வச்சு பேச மாட்டார், நம்மள்கிட்ட டைரெக்டாக பேசுவார். அதுக்கு தான் சச்சரிதம். கேள்வி கேட்டால் சச்சரிதம் பதில் சொல்லும். கவலையப்படாதீங்க, பிரமாதமாக சச்சரிதத்தில் பதில் தேடுங்கள், பதில் நிச்சயமாக கிடைக்கும். ஸ்தவன மஞ்சரியும் சச்சரிதமும் மாபெரும் பொக்கிஷங்கள், அதை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்ம சேனலில் ஸ்தவன மஞ்சரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அருள் பரிசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யார் யாருக்கு வேணுமோ அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. பிரமாதமாக இப்படி பிரமாதமான 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் அடுத்து பாருங்கள் என்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாருங்க. பிரமாதமான அப்டேட்ஸ். நம்ம சேனல் பார்த்த சகோதரிகளுக்கு அருள் பரிசு தான் பிரமாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், குலதெய்வத்தை மறக்காதீர்கள், முன்னோர்களை மறக்காதீர்கள்னு சொன்னேன். இப்போ இந்த 2 அற்புதத்தில் கூட சகோதரிகளை தேடி வந்தது கோபுரம் டிவி இல்லையா? யூடியூப்பில் அப்படி பிரமாதமாக தேடி வந்தது. அதே போல் ஒரு சகோதரி இந்த முன்னோர்கள் பூஜை பண்ணணுன்னு ரொம்ப ஞாபகத்தில் வச்சுருந்தேன்னா நான் மறந்துட்டேன். அதற்கு முதல் நாள் இரவு, ஆடி அமாவாசைக்கு முதல் நாள் இரவு எனக்கு பாப்பாய் வருது. நான் அந்த எபிசோடு ஃபுல்லாக பார்த்தேன். உடனே இம்மீடியட்டாக ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி அடுத்த நாளைக்கு அந்த பூஜையை முடித்து விட்டேன். அதுதான் சாய்நாதர். உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் அற்புதமாக அதை ஆர்கனைஸ் பண்ணுவார். அதே போல் முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 2 வருடங்களுக்கு முன்னால் என்கிட்ட ஒரு சகோதரி பேசுகிறாங்க, அண்ணா தாய்மை பரிசு எனக்கு இல்லை, எனக்கு வேண்டும். நான் சொன்னேன், அம்மா நான் சொல்லிக் கொடுக்குற பூஜையை மட்டும் பண்ணுங்கள், சாய்நாத் ஸ்தவன மஞ்சரியை மறந்துடாதீங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வாங்க, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை விட்டுறாதீங்க. அந்த சகோதரிக்கு நான் சொன்னேன். இப்போ ரீசெண்டாக முந்தா நேற்று அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி நான் உங்களோட ஷேர் பண்ணணும். தாய்மை பரிசு இல்லைன்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் இன்று நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கும் போது என்னுடைய இடுப்பில் என்னுடைய 9 மாத குழந்தையை வைத்து கொண்டு பேசுகிறேன். நீங்கள் சொன்ன வழிபாடை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னாங்க. அற்புதமான விஷயம். குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது, முன்னோர்களையும் மறக்கக்கூடாது, மகான்களையும் மறக்கக்கூடாது. இந்த 3 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம்தான், அமக்களம்தான். எல்லா பிரச்சனையும் நம்மள்டேருந்து ஓடி போயிடும். இப்படி இந்த குலதெய்வ பூஜைக்கும் முன்னோர்கள் பூஜைக்கும் ஒரு தனி அப்டேட் கொடுத்த சாய்நாதர் இந்த அகண்ட தீபத்துக்கு என்ன அப்டேட் கொடுக்குறாருங்க. பிரமாதமான விஷயம். ஒரு சகோதரியும் அவர் கணவரும் வேலைக்காக அகண்ட தீபம் ஏற்றினார்கள், வேலை கிடைத்தது. இப்படி ஒரு அற்புதம் நம்ம சொன்னோம் இல்லையா? மதுரையைச் சேர்ந்த சகோதரி மேகலா அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசிக்கொண்டிருக்க ஒரு அன்பு சகோதரி முந்தானத்துக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா ஒரு அப்டேட் சொல்லணும், நான் என்ன பொக்கிஷன் அது அகண்ட தீபம், நம்பிக்கையோடு ஏற்றினேன், எனக்கு அருள்மழை கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சகோதரி.
என்ன சொல்கிறாங்க சகோதரியின் குரல்லே தரிசனம் பண்ணுவோம். வணக்கம் சாய், எப்படி இருக்கீங்க? பயங்கர பிரம்மாண்டமான அதிசயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா. 2வது பையனுடைய அந்த வேலை வாய்ப்பு அகண்ட தீபம் நிச்சயமா சொல்றேன், நம்ம எதிர்பார்த்ததை விட பல கோடி மடங்கு நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. பெரிய அற்புதமா இருக்கு. உடம்பே புல்லரிக்குது சொல்லும் போதே. வேலை கிடச்சிருச்சுன்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் விளக்கையும் அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணோடனே விளக்க நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இன்றைக்கி தான் அவனுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஆரம்பித்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஜாயினிங்கு. நம்பவே முடியலை. அவன் சொல்கிற விஷயங்கள் ஒன்று ஒன்றும் ஏற்கனவே அவங்க இருந்த ஹோட்டலுமே சூப்பரான ஹோட்டல் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஐலாண்ட் ரிசார்ட்டில் ஒர்க் பண்ணாங்க. இந்த வேலை அவனுக்கு இன்டர்வியூவே இல்லாமல் கிடச்சி இன்னைக்கு ஜாயின் பண்ணாங்க. பார்த்தா அபுதாபியில் பாதி ஊர் இருக்குது இந்த ஹோட்டல். எரித் அபுதாபி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ரிசார்ட்டுன்னு சொல்லி பார்த்தா ஒரு 75 ஹெக்டேரில் ஹோட்டல் இருக்கான். அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. எக்கச்சக்கமான செஃப் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எனக்கெல்லாம் இந்த இடத்துல வேலை கிடச்சது, நான் தலைகீழாக நின்று பாபாட்ட நன்றி சொன்னால் கூட பத்தாதுமா அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று ஒன்று சொல்லி அவ்வளோ பூரிக்கிறான். பூரிச்சிட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். ஆடியோ மெசேஜ் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக அங்கிள்கிட்ட நான் வீடியோ ஆடியோ அனுப்புறது நீங்கள் அவங்ககிட்ட அனுப்பணும். பாபாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் எவ்வளோ நமக்காண்டி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. நிஜமாக சாய், பிரம்மாண்டம்னா மிக பிரம்மாண்டம். சொல்ல வார்த்தைகளே இல்லை. எப்படி நான் எந்த விதமான நன்றி சொல்றதுன்னு தெரியலை. நன்றிகள்லாம் பத்தவே பத்தாது பாபாவோட அற்புதத்துக்கு. அப்பா, கோடானி கோடிலாம் பத்தவே பத்தாது. பாபா கூடயே இருந்து கையை பிடிச்சி அவனை வழி நடத்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போ கம்ப்ளீட் சரண்டர் தான் சாய். இனிமே மிக்க நன்றி. எல்லாருக்குமே இதே மாதிரி அற்புதங்கள் அமோகமாக நடக்கணும். எல்லாரும் இதெல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி நியாயமான கோரிக்கைகள். அது எல்லாமே பாபா எவ்வளோ ஈஸியாக நிவர்த்தி பண்ணுறாரு அப்படின்றது அவர் உணர்வுபூர்வமாக நடத்தி காமிக்கிறாரு. நம்ம கூடயே இருக்கார். வேற நம்ம வீட்டு ஆள் மாதிரி தான் நம்ம கூட இருக்கார். ஃபஸ்ட்டு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு தான் 1ஆம் தேதி அவசரமாக கிளம்பி போனான் வேற ஒரு ஹோட்டலில். அங்கே போனோடனே கொஞ்சம் பேர் எடுத்துட்டோம், உங்களை ஹோல்டில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டாங்க. இவன் அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டான். அதுலேருந்து 3ஆவது நாள் வச்சு இந்த அடுத்து இந்த 1 மந்த்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக எல்லாமே நடந்து முடிஞ்சு இன்னைக்கு சூப்பரான வேலை. அவன் சொல்கிறான், வாழ்நாள் ஃபுல்லாக இந்த வேலை பார்க்கலாமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு பாபா என்னை விட்டுருக்காரு. நல்லா கண்டிப்பாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவேம்மா. என் பேரை நல்ல விதமாக நான் கொண்டு வருவேன் அப்படின்னு. நன்றிங்க சாய், கோடான கோடி நன்றி சாய். நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப வருஷம், ரொம்ப 100 ஆண்டு நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். எங்களை வழி நடத்துகிற தெய்வம் நீங்கள். உங்களை பாபா வழி நடத்துகிறாரு, நீங்கள் எங்களை வழி நடத்துகிறீங்க. எல்லாரும் நல்லா சுலபமாக ரொம்ப நல்லா இருக்கணும் சாய். நன்றி. அமக்களமாக சொன்னாங்கல்ல, அதுதான் சாய்நாதர். நமக்கு அற்புதமாக வழிகாட்டி நம்மை அழைத்து செல்லும் அற்புதமான சத்குரு யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர். நம்ம சேனலில் எவ்வளோ பூஜைகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? 5 விளக்கு பூஜை ஆகட்டும், பிரம்ம முகூர்த்த பூஜை ஆகட்டும், சந்தியாகால பூஜை ஆகட்டும், ஏகமுக தீபமாகட்டும், 9 வார விளக்கு பூஜைகளாகட்டும், 9 வார வழிபாடாகட்டும், அகண்ட தீபம், ஸ்ரீ திவ்ய சாய் பூஜை, இப்படி எவ்வளோ பூஜைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் நம்ம வழி நடத்தும். சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் மறக்கவே கூடாது. அடுத்து சச்சரிதம் கூடயே வச்சுருக்கணும். ஒரு புக்கு தானே, வாங்கிருங்களேன், ஒன்றும் பெரிய காஸ்ட்டு கிடையாது. ஷீரடியில் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி தான் விலை. ஒன்று வாங்கிடுங்க. யாராவது போகிறாங்கன்னா, சார் எனக்கு ஒரு சச்சரிதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள் அவங்கள இல்லையா? அற்புதமாக உங்கள் வீடு தேடி வருவார் சாய்நாதர். சகோதரி கீதா கூட, ஆனால் எனக்கு சச்சரிதம் கிடைத்தது ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, எனக்கு சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நீங்கள் கொடுத்தீங்க. சச்சரிதம் எனக்கு சகலமும் சாய்பாபா பிரீத்தி சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. அவங்க ஒரு போட்டி வச்சாங்க, அதில் அட்டன் பண்ணேன். எனக்கு பாபா பரிசு கொடுத்து சச்சரிதத்தை என்னிடம் வர வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடு அற்புதம் சொன்னாங்க பாருங்கள் கீதா. அவங்க சொல்கிறாங்க அவங்க இல்லையா? இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம்
சச்சரிதமும் சவண மஞ்சரியும் நம்மிடம் இருக்க வேண்டும், உதி நம்மிடம் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாபாவின் பூஜைகள் எல்லாம் நினைவில் இருக்க வேண்டும். பாபாவின் மந்திரங்கள் அத்துணையும் நமக்கு மனப்பாடமாக இருக்க வேண்டும். ஒன்றும் பெரிய பெரிய மந்திரம்லாம் கிடையாது. 4 லைனுக்கு மேலே நம்ம மந்திரம் சொன்னதே இல்லை நம்ம. அதனால் பிரமாதம் அது எல்லாத்தையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிகளுக்கு அருள்மழை பொடிந்து நமக்கு ஒரு பிரமாதமான இன்ஸ்பிரேஷனை கொடுக்கிறார் சாய்நாதர். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி ப்ரேயர் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, தாய்மை பரிசிற்காக. தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதரிகளுக்காகவும் இன்றைக்கி பிரார்த்தனை. உங்கள் அத்துணை பேருக்கும் தாய்மை பரிசை அள்ளி கொடுப்பார் சாய்நாதர். வாங்க ப்ரேயர் பண்ணுவோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.